மதுரை உயர்மறை மாவட்டம், கொடைக்கானல் மறைவட்டம், மூஞ்சிக்கள் பங்கு திரு இருதய ஆண்டவர் ஆலயத்தில் நடைபெறும் இந்த நற்கருணை ஆராதனைக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். நம் அன்றாட வாழ்க்கை சூழலில் சில நேரங்களில் நாம் இறைவனை தேட மறந்து விடுகிறோம். நாம் நினைக்க தவறினாலும், நாம் நினைத்து கொண்டே இருந்தாலும், நம்மை நினைக்க தவறாதவர் நம் ஆண்டவர் இயேசு. இது இந்த அருமையான நேரத்திலே அவருடைய பிரசன்னத்திலே நாம் அமர்வதற்கு இந்த நேரம் கிடைத்திருக்கிறது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இறைவனுடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கிற பொழுது நமது உள்ளத்திற்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது, நிம்மதி கிடைக்கிறது, அமைதி கிடைக்கிறது. அவருடைய திருமுகத்தை நாம் நாடுகிற பொழுதெல்லாம், தேடுகிற பொழுதெல்லாம் அவரிடமிருந்து அருளும் ஆற்றலும் வல்லமையும் நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ளுகிறோம். இந்த ஒரு சில மணித்துளிகள் அவரை உற்று நோக்குவோம், அவரோடு பேசுவோம். அவர் என்ன பேசுகிறார் என்பதற்கு செவி கொடுப்போம். அவரை புகழ்ந்து பாடுவோம், ஆராதித்து வணங்கி நன்றி கூறி மகிழ்வோம்.
உமது தூய பிரசன்னத்தில் வந்து நிற்கும் எங்களை கழைக்கண் நோக்கி பாரும். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அவரது வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர் தம் அருஞ்செயல்களையும் அவரது வாய்மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள் என்று திருப்பாடல் 105 3 முதல் 6 முடியில் உள்ள இறை வார்த்தைகளில் எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவரே, உம்மை இடையராது தேடும் எங்கள் இதயத்தின் காயங்கள் மாற்றப்பட்டு அமைதியும் மகிழ்ச்சியும் அடைவதாக. கடன் தொல்லைகளாலும் பொருளாதார தேவைகளாலும் மனம் சோர்ந்து கலங்கி நிற்கும் மகனே, மகளே, எனக்கு என்ன நடக்குமோ, என் பிள்ளைகளின் எதிர்காலம் எப்படி அமையப் போகிறதோ என்று கலங்கி நிற்கும் அன்பு பிள்ளைகளே, இதோ ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்றான ஆண்டவர் இயேசுவின் பிரசன்னத்தில் உங்களையே ஒப்புக் கொடுங்கள். தேவ பிரசன்னம் இன்று உங்களை ஆளுகை செய்வதாக. தூய
ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 15 இறைவார்த்தைகள் 11 முதல் 24 வரை. ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்தளித்தார். சில நாட்களுள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலைநாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்த நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்கச் சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலி ஆட்களுக்கு தேவைக்கு மிகுதியாக உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே. நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலி ஆட்களுள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலையில் வந்து கொண்டிருந்த போதே தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடி போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடையும் அணிவியுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாட தொடங்கினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, சபையுரையாளர் தன்னுடைய நூலிலே இவ்வாறு குறிப்பிட்டிருப்பார். ஒவ்வொன்றிற்கும் ஒரு நேரம் உண்டு. உலகில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சிக்குமே ஒரு காலம் உண்டு என்று கூறி, பிறப்புக்கு ஒரு காலம் என்றால் இறப்புக்கு ஒரு காலம் உண்டு. நடுவதற்கு ஒரு காலம் என்றால் அறுவடை செய்வதற்கு ஒரு காலம் உண்டு. அழுவதற்கு ஒரு காலம் என்றால் சிரிப்பதற்கு ஒரு காலம் உண்டு என்று ஒவ்வொன்றையும் அழகாக காலங்களின் அடிப்படையில் பிரித்து, இறுதியாக போருக்கு ஒரு காலம் என்றால் அமைதிக்கு ஒரு காலம் உண்டு என்று அவர் அழகாக பிரித்திருப்பார். இன்று நமக்கு ஒரு காலம் உண்டு. அது என்ன காலம்? கடவுளை பிரிந்து அவருடைய அன்பை மறந்து நமக்கென்று ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததற்கு ஒரு காலம் என்றால், கடவுளிடம் திரும்பி வந்து அவருடைய அன்பையும் உடனிருப்பையும் உணர்வதற்கான ஒரு காலம். அதுதான் மனமாற்றத்திற்கான காலம். வேகமாக ஓடிக்கொண்டிருக்க உலகத்திலே நாமும் வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கின்றோம்.
எரேமியா இறைவாக்கினர் இவ்வாறு குறிப்பிட்டிருப்பார்: போர்க்களத்தில் பாய்ந்தோடும் குதிரையைப் போல யாவரும் தம் வழியில் விரைகின்றனர் என்று கூறியிருப்பார். எரேமியா இறைவாக்கினர் வார்த்தைக்கு ஏற்றாற் போல நாமும் குதிரையைப் போல வேகமாக கடிவாளம் அணிந்து ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். இப்படி ஓடிக்கொண்டே இருக்கின்ற நாம் கடவுளை விட்டும் பிரிந்தும் நான் வெகு தூரத்தில் சென்று விட்டோம். இப்படி ஓடி ஓடி பராமரித்து நம்மை காத்து வருகின்ற கடவுளை விட்டு வெகு தொலைவில் சென்று விட்ட நாம் இப்பொழுது நம்முடைய ஓட்டத்தை நிறுத்தி சற்று நிதானமாக திரும்பி பார்த்து, என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒழுங்காக வாழ்கின்றேனா, கடவுள் எனக்கு கொடுத்த அந்த அழகான வாழ்க்கையை நான் சரியாக பயன்படுத்தி வாழ்கின்றேனா என்று சிந்தித்து பார்ப்பதோடு, கடவுளுக்கும் எனக்குமான உறவில் நான் கடவுளை முன்னிலைப்படுத்தி வாழ்கின்றேனா என்ற கேள்வியை எழுப்பி பார்ப்போம். அதோடு இணைத்து எனக்குமான உறவில் நான் என்னை முழுமையாக அன்பு செய்கின்றேனா என்ற கேள்வியும் எழுப்பி பார்ப்போம். எனக்கும் பிறருக்கமான உறவில் மற்றவர்களை நான் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு அன்பு செய்து வாழ்கின்றேனா என்று சிந்தித்து பார்த்து திரும்பி கடவுளை நோக்கி திரும்பி வருவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபடுவோம். அதற்காகத்தான் இன்றைய நாளிலே நாம் அழைக்கப்படுகின்றோம். பல நேரங்களில் நம்முடைய பக்தி முயற்சிகளினாலே நாம் மனமாற்றம் அடைந்து விடலாம், நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும் என்று நினைக்கின்றோம். எடுத்துக்காட்டிற்கு மாலை அணிவிப்பதும் சரி, பாத யாத்திரையாக நாம் கோவில்களுக்கு செல்வதும் சரி, இப்படி சென்று விட்டால் நாம் மனம் மாறிவிடலாம், நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஒரு ஆசிரமத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சீடர்களும் குருவும் பேசிக்கொண்டார்கள். சீடர்கள் குருவிடம் வந்து, குருவே, நாங்கள் பக்கத்தில் இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று அங்குள்ள குளத்தில் எல்லாம் நாங்கள் நீராடிவிட்டு எங்களுடைய பாவங்களை எல்லாம் போக்கி நாங்கள் மனம் மாற்றம் அடைய வேண்டும் என்று நினைக்கிறோம். அதனால் எங்களுக்கு அனுமதி கொடுங்கள், நாங்கள் போய் வருகின்றோம் என்று கூறினார்கள். உடனே அந்த குருவும் சீடர்களிடம், சரி, நீங்கள் மகிழ்ச்சியோடு சென்று வாருங்கள் என்று சொல்லிவிட்டு, ஆனால் நீங்கள் ஒவ்வொரு குளத்திலும் நீங்கள் நீராடுகின்ற பொழுது நான் கொடுக்கின்ற ஒரு பாகற்காயை நீங்கள் கையில் வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுகின்றார். இவர்களும் நீராடுவதற்காக ஒவ்வொரு கோயில்களுக்கும் செல்கின்றார்கள். அருகில் இருக்கின்ற எல்லா கோயில்களுக்கும் சென்று நீராடிவிட்டு குருவிடம் வந்து, குருவே, நாங்கள் புதிய மனுஷனாக மாறிட்டோம், நாங்கள் மனமாற்றம் அடைந்து விட்டோம், எங்களுக்கு இப்பொழுது புதிய வாழ்க்கை கிடைத்திருக்கின்றது, கடவுள் எங்களுக்கு புதிய வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றார் என்று குருவிடம் வந்து கூறினார்கள். உடனே குரு, சரி, உங்கள்கிட்ட கொடுத்த அந்த பாகற்காயை கொடுங்க அப்படின்னு கேட்கின்றார். உடனே அந்த பாகற்காயை வாங்கி உடைத்து சுவைத்து பார்த்து, எல்லா குளத்திலையும் நீங்கள் நீராடி இருக்கின்றீர்கள், ஆனால் இந்த பாகற்காய் மட்டும் கசப்பாக இருக்கின்றதே, எப்படி என்று கேட்டார். உடனே சீடர்கள் குருவிடம், குருவே, எந்த குளத்தில் போய் நம்ம முங்கி எந்திரிச்சாலும் பாகற்காய் கசப்பாகத்தான் இருக்கும், இது கூட உங்களுக்கு தெரியாதா என்று குருவை பார்த்து அவர்கள் சொல்கின்றார்கள். உடனே குரு சீடர்களை பார்த்து, இப்படித்தான் உனக்குள் எந்த ஒரு மனமாற்றமும் நிகழாமல் எத்தனை கோயில்களுக்கு சென்று நீ எத்தனை குளங்களில் நீ நீராடினாலும் அது எந்த ஒரு பலனையும் உனக்கு அளிக்கப் போவதில்லை. உனக்குள் உன்னையே நீ சுய ஆய்வு செய்து பார்த்து நீ உனக்குள் செல்கின்ற பயணத்தினால் நீ மனம் மாறுகின்ற பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் என்று அந்த குரு அவர்களுக்கு அறிவுரை கூறினார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். நம்மை நாமே சுய ஆய்வு செய்து பார்க்காமல் எத்தனை கோயில்களுக்கு சென்று நாம் எத்தனை பக்தி முயற்சிகளை மேற்கொண்டாலும் மனமாற்றம் என்பது நமக்கு ஏற்படாது. நம்மை நாமே சுய ஆய்வு செய்து பார்த்து நான் சரியாக வாழ்கின்றேனா என்று ஒவ்வொரு நாளும் நாம் நம்மை சுய ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுதுதான் நமக்குள் மனமாற்றம் என்பது ஏற்படும்.
இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம், தந்தையிடம் சொத்துக்களை பிரித்துவிட்டு இளைய மகன் வெகு தூரத்திற்கு சென்று விடுகின்றார். சென்று தன்னிடம் இருந்த அனைத்து சொத்துக்களையும் பணங்களையும் எல்லாம் செலவழித்து விட்டு பன்றி மேய்க்கின்ற இடத்தில் போய் அங்கு வேலை செய்து கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் தான் அவருக்கு ஒரு கேள்வி எழும்புகின்றது. தந்தையிடம் இருக்க வேண்டிய நான் இன்னைக்கு ஒரு பன்றி கூட்டத்தோடு இருந்து கொண்டு இருக்கின்றேனே அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பி பார்க்கின்றார். தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை எல்லாம் சுய ஆய்வு செய்து பார்க்கின்றார். சுய ஆய்வு செய்து பார்த்ததுடைய வெளிப்பாடு தான், அறிவு தெளிந்தவராக நான் என் தந்தையிடம் போவேன், எனக்கும் என் தந்தைக்கும் கடவுளுக்கும் எதிராக நான் பாவம் செய்து விட்டேன், இப்போ நான் என் தந்தையிடம் திரும்பி போகிறேன் அப்படின்னு சொல்லி மனம் வாரி அறிவு தெளிந்தவராக தந்தையை நோக்கி திரும்பி வருகின்றார். நாமும் அறிவு தெளிந்தவராக நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். கடவுளுடைய குரலுக்கு நாம் செவிமடுப்பவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது பல நேரங்களில் தவறி செல்கின்ற பொழுதெல்லாம் கடவுள் நமக்குள் ஒரு கேள்வியை கேட்பார். தொடக்க நூலிலே பார்க்கின்றோம், ஆதாம் ஏவாளுடைய காலத்தில் ஆதாமும் ஏவாளும் கடவுளுடைய கட்டளைகளை மீறி வாழ்ந்திருந்த பொழுது, தவறு செய்து அவர்கள் இருந்த பொழுது, கடவுள் தொடக்க நூல் 3வது அதிகாரம் 9வது இறைவார்த்தையிலே, ஆதாம் நீ எங்கே இருக்கின்றாய் என்ற ஒரு கேள்வியை ஆதாமை பார்த்து கேட்கின்றார். அப்படி என்றால் நேரடியாகத்தான் அவர் இருந்து கொண்டு இருக்கின்றார். அவரை பார்த்து நீ எங்கே இருக்கின்றாய் என்று அவர் கேட்கின்றார் என்றால், அவர் இருக்கின்ற இடம் என்பது மாற்று இடமாக இருக்கின்றது. அப்ப இன்று நாம் நமக்குள் கேள்வி எழுப்ப வேண்டும். கடவுள் எழுப்புகின்ற கேள்வியும் நாம் உள்வாங்கிக் கொண்டு நம்மை நாமே சுய ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். எனவே இந்த மனமாற்ற காலத்திலே நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையை பின்னோக்கி யோசித்து பார்ப்போம். எப்படி நான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன்? கடவுளுக்கும் எனக்குமான உறவில் நான் கடவுளை முன்னிலைப்படுத்தி வாழ்கின்றேனா என்ற கேள்வியை நமக்குள் எழுப்பி பார்ப்போம். எனக்கும் எனக்குமான உறவில் நான் என்னை முழுமையாக அன்பு செய்கின்றேனா என்ற கேள்வியை எழுப்பி பார்ப்போம். எனக்கும் பிறருக்குமான உறவில் நான் பிறரை அன்பு செய்து ஏற்றுக்கொண்டு வாழ்கின்றேனா என்று சிந்தித்து பார்ப்போம். மனமாற்றம் என்பது பிடித்தவைகளை எல்லாம் விட்டு விடுவது அல்ல, மாறாக நம்மை நாமே சுய ஆய்வு செய்து பார்த்து உண்மையிலேயே நான் யார் என்று நாம் தெரிந்து கொள்வதுதான் மனமாற்றம். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் நம்மை நாமே சுய ஆய்வு செய்து பார்ப்போம். நமக்குள்ளே கேள்வி எழுப்பி பார்ப்போம். அந்த கேள்விகளின் மூலமாக நாம் யார் என்பதை உணர்ந்து கொள்வோம். அப்படி உணர்கின்ற பொழுது உண்மையான மனமாற்றத்தை நாம் உணர முடியும். அதன் மூலமாக கடவுளுடைய ஆசீரையும் அருளையும் உடனிருப்பையும் ஒவ்வொரு நாளும் நாம் உணர்ந்து அதன்படி பயணிக்க முடியும். எனவே அதற்கான முயற்சியில் ஈடுபடுவோம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமீன். ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள், இதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும், உங்கள் எலும்புகள் பசும்புல் போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார் என்பதும், அவரது சினம் அவர் தம் பகைவருக்கு எதிராய் மூடும் என்பதும் அறியப்படும் என்று எசாயா புத்தகம் 66வது அதிகாரம் 13 முதல் 14 முடிய உள்ள இறை வார்த்தைகளிலே எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த அன்பு தெய்வமே, சோர்ந்து வீழ்ந்து போன எங்களை தேற்றுவீராக. பாவத்தாலும் பலவீனத்தாலும் சாத்தானின் சோதனைகளாலும் நோய்களாலும் வாதை பிணி துன்பங்களினால் வாடி நிற்கும் எங்களுக்கு ஆறுதலும் தேர்தலும் விடுதலையும் இன்று வழங்குவீராக.
வேலை வாய்ப்புக்காகவும் படிப்புக்காகவும் வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற கனவுகளோடு கலங்கி நிற்கும் அன்பு மகனே மகளே, இவையெல்லாம் நடக்குமா, இதையெல்லாம் கிடைக்குமா என்று கலங்கி நிற்கிறாயோ? அனைத்திற்கும் ஊற்றான ஆண்டவர் தாமே இன்று உன் இதய குரலை கேட்பாராக. தட்டுகிற கதவுகள் எல்லாம் உனக்கு திறக்கும்படியாக தேவ பிரசன்னம் முன் சென்று பாதுகாப்பதாக. அன்று மோசே ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அழுது புலம்பி வேண்டினார், ஆண்டவரே, உமது பிரசன்னம் எங்களோடு வரவில்லை என்றால் இந்த இடத்தை விட்டு செல்ல அனுமதிக்காதேயும் என்று உமது பிரசன்னத்திற்காக ஏங்கி தவித்த போது, ஆண்டவரே, நீர் அவருக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி எனது பிரசன்னம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் அளிப்பேன் என்று விடுதலை பயனூல் 33:14 வாக்குத்தத்தம் கொடுத்து அவருக்கு முன்பாக சென்று அவர்களை தடுத்து நிறுந்த எல்லா தடைகளையும் உடைத்து அவருக்கான பாதைகளை நீர் அமைத்து தந்ததை போல இதோ உம்முடைய அன்பு பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் தடைகளை உடைத்து எங்கள் பிள்ளைகளுக்கான எதிர்கால வாழ்வை பொறுப்படுத்தி நடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே,
லூக்கா நற்செய்தி 8:24 நாம் வாசிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே சாக போகிறோமே, காற்றும் கடலும் புயலும் எங்களை மூழ்கடித்து விடுமோ என்று அஞ்சி நடுங்கிக் கொண்டிருந்த சீடர்களுடைய படகிலே நீர் விழித்தெழுந்து காற்றையும் கடலையும் கடிந்தது போல ஆண்டவரே, இன்று மன அமைதி இல்லாமலும் மனக்குழப்பத்தோடும் அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் இருக்கின்ற உமது பிள்ளைகளுடைய படகிலே இன்று நீர் ஏறுவீராக. காற்றையும் கடலையும் கடிந்து அமைதியை ஏற்படுத்தியதைப் போல இன்று எங்கள் உள்ளங்களுக்கு அமைதியை நீர் ஏற்படுத்தி தருவீராக. வாழ்க்கையிலே அமைதி குலைந்து அச்சத்தோடு நடுங்கிக் கொண்டிருக்கும் அன்பு மகளே மகனே, இதோ உன்னுடைய படகிலே ஆண்டவர் இயேசு இருக்கின்றார். அந்த இயேசு ஆண்டவர் உன் இதயத்திற்கும் உன் நிலத்திற்கும் அமைதியை கட்டளையிடுகின்றார். இறையாதே சும்மா இரு என்று சொல்லி அன்று காற்றையும் கடலையும் கடிந்து கொண்ட தேவன் தாமே இன்று உன் உள்ளத்திலும் இல்லத்திலும் பொங்கிக் கொண்டிருக்கிற அலைகளை அடக்கி தேவ பிரசன்னம் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த உள்ளத்தை உனக்கு தந்தருள்வாராக. எசாயா புத்தகம் 38:17 முதல் 20 முடிவுள்ள இறை வார்த்தைகளிலே வாசிக்கின்றோம். எசேக்கியேல் என்ற மன்னன் தன் வாழ்வின் இருளிதி கட்டத்திலே, தன் வாழ்வின் இறுதி நிலையிலே புலம்பி அழுது கொண்டிருந்த போது, தான் சாகப் போகிறோம் என்று அவருக்கு அறிவிக்கப்பட்ட போதிலும் ஆண்டவரை நோக்கி அவன் கூக்குரல் அழைத்தான். அந்த துன்பமான இக்கட்டான சூழ்நிலையில், நோய்களினால் சூழப்பட்ட அந்த சூழ்நிலையில் அவன் ஆண்டவரை நோக்கி கூவி அழைத்தான். அவன் சொன்ன வார்த்தைகள் இதோ இதோ ஆண்டவரின் கசப்பு அனுபவத்தை நலமாக மாற்றினார். மனம் கனிந்து அழிவின் குழுவிலிருந்து என் உயிரை காத்தீர். என் பாவங்கள் அனைத்தையும் முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டீர். ஆண்டவர் எனக்கு நலமளிக்க மனம் கொண்டார். ஆண்டவரின் இல்லத்தில் என் புகழ் பாக்களை வாழ்நாளெல்லாம் இசை கருவி மீட்டி பாடிடுவேன் என்ற வார்த்தைக்கேற்ப இயேசுவே, இன்று கொடிய நோய்களாலும் கேன்சர் கட்டிகளாலும் உடல் மன வேதனைகளால் படுத்த படுக்கையாக தனிமையில் விடப்பட்ட அழுது கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளைகளே, இந்த ஆண்டவர் உங்கள் புலம்புகளை எல்லாம் களி நடனமாக மாற்றுவார். ஆண்டவர் உன் குரலை கேட்டு எழுப்புவார். இதோ 3ஆம் நாள் எழுந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நன்றி பலி செலுத்தும்படியாக தேவ ஆவியானவர் தாமே இன்று உங்கள் உலர்ந்து போன எலும்புகளை எல்லாம் உயிர்த்தெழச் செய்வார். ஆண்டவரே, உம் தழும்புகளால் நான் குணமடைகிறேன் என்று நாங்கள் வாசிக்கிறோம். உமது தழும்புகளால் எங்கள் காயங்கள் அனைத்தையும் கட்டுவீராக. உமது திரு இரத்தத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் மீட்டுக் கொள்வீராக. உமது பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் இன்று புலம்பி அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இன்று தேற்றி திடப்படுத்தி உயிர் கொடுத்து மீண்டும் நலமான வாழ்வை அவர்களுக்கு முன்பாக வாழும்படியாக இன்று அவர்களுக்கு ஆறுதலும் தேர்தலும் தருவீராக. விடுதலையும் சுகத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்வாராக. எல்லா நலன்களும் தேவ ஆவியானவர் அவருடைய பிரசன்னத்திலிருந்து அவர்களுக்கு பெற்று தருவாராக. ஆமென், ஆமென், ஆமென். பழைய நியம முறைகள்
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.